ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நான் போட்டிருந்த வீடியோவுக்கு மைவி3 வீடியோவுக்கு. அது மட்டும்தான் எல்லோரும் மைண்ட் செட்டில் இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா மித்த வீடியோ போட்டிருந்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் கிடைக்கின்ற காட்டிலும் கிடைக்காம இருக்க தான் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம மைண்ட் செட்டில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என் மனசுலேயே அந்த மைவி3 வந்து போகாது. ஏன்னா நம்ம போட்டிருக்க காசு அப்படி இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, தையும் பிறந்துருச்சு, தைப்பூசமும் இன்னையோட முடியுது. ஆனால் இருந்தாலுமே அதுக்கான ஒரு ரிசல்ட்டு கூட வரல. இருந்தாலும் ஆனால் அதை நம்பிக்கையோடு விட முடியாமல் நிறையா பேர் இருக்கோம். எப்படினாலும் நம்ம பணம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதம் டைம் சொல்லியிருக்காங்க, நீ அடுத்த மாதம் கூட ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே செய்யலாம், பார்க்கலாம், வரும், பண்ணுவாங்க, செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்துக்கு தான் போகுதே தவிர இப்போ நடக்கும் அப்படின்றது யாருமே உறுதி அளிக்கலை. யார் கரெக்டான தேதியோ இல்லை கரெக்டான நாளோ சொல்ல முடியாது. ஏன்னா அது எம்டி சார் மனசு வச்சா தான் முடியும். எம்டி சார் போடணும், எம்டி சார் வீடியோ போட்டு எம்டி சார் சொன்னால் மட்டும்தான், எம்டி சார் ஒரு ஆள் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியுமே தவிர இதை யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பொறுத்த மட்டும் என்னோடய கருத்து. அதனால தான் நான் ஆரம்பத்தில் தான் அதுதான் சொல்கிறேன். இதையும் நம்ம ஒரு பக்கம் நம்பினால் அடுத்தடுத்த வேலையை நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இப்போ வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் சின்ன கவர்மெண்ட் வேலை கிடைக்காலும் ப்ரைவேட் வேலை நம்மளுக்கு டைம் செட் ஆகாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவாங்க. அது ஒன்று இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தாலுமே நம்ம கவர்மெண்ட் வேலை முடிஞ்ச வரைக்கும் படித்தவங்களும் படிக்காதவங்களும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது. அங்கங்கே ஒரு 8 வரைக்கும் 5 வரைக்கும் படித்தவங்க கூட நிறையா சொல்கிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காண்டி ப்ரைவேட் வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. குழந்த இருக்கவங்க, இந்த லேடிஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜென்ட்ஸ் அவங்க மன தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வளத்தை யூஸ் பண்ணி அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நான் ஆண் பெண் பேசுகிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறேன், லேடிஸை பொறுத்த மட்டும் நிறைய மனதைரியம் அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கோட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச மாதிரி அடப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இவங்களை வச்சு நம்ம சமாளிக்கணும், இதுக்கப்புறம் தான் நம்ம வெளியேற முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் குழந்தைய வச்சு என்னால் போக முடியல. இப்போ நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிது. சுற்றி சர்க்கிளில் கேட்டு பாருங்கள். இப்போ மதியம் கூட கால் பண்ணி கொலீக்ஸ் ஒரு பொண்ணு அவங்க கால் பண்ண வீட்டு வரி கட்டுற ஆஃபீஸ், மண்டல வரி ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த வேலைக்கு பாப்பா வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா மாமியாவும் குழந்தைய பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு நான் இருக்கட்டும் பரவாயில்ல, பாப்பா வளர்ந்த பிறகு போய்க்கலான்னு அப்புறம் வீட்டிலருந்தே பார்க்குறது இந்த தாய்மானவர் ஸ்கீம் அப்ளை பண்ணுறது வேலை கொடுத்தாங்க. அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வேலை சொன்னாங்க, வரி கட்டாதவங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் வரி கட்ட சொல்லி ஃபோன் போடுங்க, ஒரு காலுக்கு ₹1 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. சரி, எப்படியோ நம்மளுக்கு ஏதோ ஒரு வீட்டில் இந்த மணிக்கு வேலை கிடச்சா போதும். சின்ன வேலை, இது மட்டும் வேலை கிடையாது. நம்ம கைத்தொழில் செஞ்சோம்னாலே அது நம்ம நம்மளே ராஜா நம்மளே மந்திரின்ற மாதிரி இருக்கலாம். நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை மறந்துடுங்க, நான் உங்களை சொல்ல கிடையாது. இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இது எப்போ வரும், நம்ம காசு நம்ம கைக்கு வரன்றதப்போ கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு பண்ணுவோம். ஏன்னா இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்ம வேலைக்கு நம்ம டெவலப் பண்ணிக்க முடியாது. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, போராட்டத்துக்கு வாங்க செய்யுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கம்பெனியை ஆதரித்து போராட்டம் பண்ணோம். திருப்பி நம்ம இந்த கம்பெனியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. நிறையா திட்டி போட்டிருந்தாங்க, நிறையா பேசி போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவங்க மனசில் இருக்க வருத்தத்தை அதன் மூலமாக தெரிவிச்சுக்க முடியும், வேறு வழி கிடையாது. எத்தனை பேசினாலும் அவங்களோட வலி வேதனைகள் இதனால் ஆறிட போகிறே கிடையாது. ஏதாவது நம்பிக்கை கொடுத்து பண உதவி செஞ்சாலும் யூடியூப் சேனல்ஸ் நிறையா இப்போ நான் யூடியூப் போடுறேன். இதன் மூலமாக நான் போட்ட காசை எடுத்துட மாட்டேனுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானுமே போடுறேன். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பணம் வரலன்றதெல்லாம் பற்றி நான் பேச கிடையாது. என்றைக்கா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் இருப்போம் அப்படின்றதான் சொல்கிறேன். நானும் வேறு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மைவி3 போகிற வியூஸை பொறுத்த மட்டும் இது என்றைக்கும் இந்த ட்ரெண்டு குறையுதோ அப்போ தான் நம்ம அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்காக எடுத்துல. அது வரைக்கும் இது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு எல்லாருமே இதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ஒத்துக்கிறேன், இது உண்மையிலேயே இதுதான் வியூஸ் போகிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இது குறைஞ்சோடனே நான் வேறு ஏதாவது நல்ல டாப்பிக்கெல்லாம் போடணும்னு ஆசை தான். கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை காட்டிலும் பெட்டராக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் என்னோடய மனசில் தோன்றது தான் சொன்னேன். இதில் யாருக்காவது கொஞ்சம் கூட மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் நான். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.